ராகு என்று சொன்னால் தந்தை வழி முன்னோர்கள், கேது என்று சொன்னால் தாய் வழி முன்னோர்கள், சனீஸ்வரர் முதுமையை குறிக்கக்கூடிய கிரகம். சீனர்கள் மிக பெரும் வீடு வசதி வாய்ப்புகள் என்று இருப்பவர்கள். 90% பேர்கிட்ட வீடு இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுகிறது. அதுவும் அவர்கள் கட்டக்கூடிய வீடுகள் எல்லாம் வேற லெவல் பிரம்மாண்டத்தில் இருக்கும். இந்த அளவு ஒரு பொருளாதார வளம் கடந்த 30 ஆண்டுகளில் ஏன் வந்தது அப்படின்னா நான் யோசிப்பேன். அவங்க அளவுக்கு முன்னோர்களை மதிக்கக்கூடிய குணம் உலகத்திலே நான் வேற எங்கேயுமே கண்டது கிடையாது. ஏஜிங் பாப்புலேஷன் என்று சொல்வோம் இல்லையா, அதிகம் அவங்க ஜனத்தொகையில். ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை தான் இருக்கும். ஆனால் அந்த முதியவர்களை ரொம்ப பணிவோடு மதிப்பாங்க. அவங்க ஊர் சட்டங்களும் அப்படி தான். அடிக்கடி முதியவர்களை சென்று பார்க்க வேண்டும். இந்த நாட்டாம படத்தில் பார்க்குற மாதிரி வீட்டில் வயசானவங்க தான் உட்காந்துருப்பாங்க. பெரியவங்க அவங்களுக்கு மரியாதை இருக்கும். அவங்க மகன்லாம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் நின்றுக்கிட்டு தான் பேசுவா. அப்படி மகன்னு சொல்கிறவருக்கே 60-70 வயசு இருக்கும். அவங்க அப்பாவுக்கு 90 வயசு இருக்கும். கையை கட்டிக்கிட்டு தான் பேசுவாங்க. அந்த பண்பாடு அவர்களுக்கு செல்வச் செழிப்பை வாரி தந்து விடுகிறது.